வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவு மூல நட்சத்திரம் பற்றிய ஒரு அற்புதமான பதிவு. மூல நட்சத்திரம் உண்மையாகவே தோஷமான நட்சத்திரமா, மோசமான நட்சத்திரமா அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைய பதிவில் நாம் உங்களுக்கு தெரிஞ்ச சில தகவலும் உங்களுக்கு தெரியாத பல தகவல்களும், புலிப்பாணி சித்தர் மூல நட்சத்திரத்தை பற்றி என்ன சொல்லியிருக்காரு, மோசம் சொல்லிக்கிறாரா அல்லது தோஷம்னு சொல்லிக்கிறாரா அப்படிங்கிறத பற்றி இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பாட்டிருக்கக்கூடிய மூல நட்சத்திர நண்பர்கள் அவசியம் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு பெரிய ஆதரவு கொடுக்க சொல்லிட்டு இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேங்க. ஃப்ரெண்ட்ஸ், பொதுவாகவே குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா குழந்தையை பெறக்கூடிய தாயை விட குடும்பத்தில் இருக்கிறவங்க ரொம்பவுமே பதட்டமாகவும் பெரிய முன்னெச்சரிக்கையாகவும் நடக்கிறாங்க. பிறக்கக்கூடிய குழந்தை என்ன தேதியில் பிறக்கணும், என்ன கிழமையில் பிறக்கணும், அந்த கிழமையில் என்ன டைமில் பிறக்கணும், இதெல்லாமே டாக்டர்கிட்ட சொல்லிடுறாங்க. நீங்கள் நார்மல் டெலிவரியெல்லாம் எதிர்பார்க்காதீங்க, சிசேரியனாக பண்ணிடுங்க, இந்த டைமுக்கு வெளியே குழந்தைய எடுத்து கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி தான் மேக்ஸிமம் நடக்குது. அதுலேயுமே குறிப்பாக எக்காரணத்தை கொண்டுமே மூல நட்சத்திரத்தில் குழந்தை பிறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுலையுமே எல்லாருமே தவம் இருக்கிற மாதிரி தான் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் இருக்குது. என்ன ராசி நட்சத்திரத்தில் குழந்தை பிறக்கணும்னு சொல்லிட்டு குழந்தை பிறக்கும் போதே அந்த குழந்தைய ஒரு பெரிய ஒரு கட்டாயத்தோடு தான் அந்த உலகத்துக்கு வரவேற்கிற மாதிரி எல்லாம் நாம் நடந்துக்கிறோம். குறிப்பாக மூல நட்சத்திரத்தில் குழந்தை பிறந்தா மொத்த குடும்பத்துக்குமே ஆகாது, உறவினர்களுக்கு ஆகாது. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக மூல நட்சத்திரமாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸே தள்ளி போகிறாங்க, என்னப்பா உனக்கு மூல நட்சத்திரமா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஆகிப்போச்சு. மூலம்னாவே ஆகாத நட்சத்திரம் அப்படிங்கிற மாயை நிறைந்த சமுதாயத்தில் மிக மிக ஆழமாக விதிக்கப்பட்டு விட்டதுன்னு சொல்லலாம். ஜோதிட சாஸ்திர உலகத்தில் கூறப்பட்ட மூல நட்சத்திர நண்பர்களுக்கான மூட நம்பிக்கைகள் இப்போ ரொம்பவுமே முக்கியமானதுன்னு சொல்லலாம். மூலம்னாவே ஆகாத நட்சத்திரம் அப்படிங்கிற மாயை நிறைந்த சமுதாயத்தில் மிக மிக ஆழமாக அந்த மாயை விதைக்கப்பட்டுச்சுன்னு சொல்லலாம். ஜோதிட சாஸ்திர உலகத்தில் கூறப்பட்ட மூட நம்பிக்கைகள் இப்போ ரொம்பவுமே முக்கியமாயிடுச்சுன்னே சொல்லலாம். 27 நட்சத்திரத்தில் மூல நட்சத்திரம் 19வது நட்சத்திரமாக இருக்குங்க. இந்த மூல நட்சத்திரம் உண்மையாகவே ரொம்ப அருமையான நட்சத்திரங்க. பணம் காசை பார்த்து நல்லவன் கெட்டவனு தயவு செஞ்சு நீங்கள் முடிவு பண்ணாதீங்க. ராசி நட்சத்திரத்தை வச்சு தோஷம்னு முடிவு பண்ணாதீங்க. ஏன்னா அந்த மனசு தான் சார் கடவுள் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு சினிமா டயலாக் நாம் கேட்டிருப்போம். அந்த டயலாக் யாருக்கு பொருந்துன்னா மூல நட்சத்திர நண்பர்களுக்கு பொருந்துங்க. அதுதாங்க மூலம்ங்கிறத. வறுமையிலும் நேர்மைங்க நீங்கள் யார்ட்டையும் பார்க்க முடியாது, மூல நட்சத்திரத்தில் பார்க்கலாம். செல்வத்திலும் எளிமை நீங்கள் யார்ட்டையும் பார்க்க முடியாதுங்க, மூல நட்சத்திரத்தில் பார்க்கலாம். கஷ்டத்திலும் மகிழ்ச்சி, சிரிச்ச முகம், இதுவுமே மேக்சிமம் யார்ட்டையும் பார்க்க முடியாது, மூல நட்சத்திரத்தில் பார்க்கலாம். நன்றி மறக்காத ஒரு நல்ல உள்ளம், இதுவும் மேக்சிமம் யார்ட்டையும் பார்க்க முடியாது, மூல நட்சத்திரத்தில் பார்க்கலாங்க. ஒருத்தரோட ஜாதகத்தில் எல்லா பாதத்துலேயுமே மூல நட்சத்திரம் இருந்தால் அவங்க படிப்பில் பெரிய ஆளாக வருவாங்க, ஆன்மீகத்தில், குடும்ப வாழ்க்கையில் எல்லாத்துலேயுமே பெயர் புகழோடு இருப்பாங்க. அதுதாங்க மூல நட்சத்திரம். அதே மூல நட்சத்திரம் மற்ற கிரகத்தோட ஒரு நல்ல அமைப்பில் இருந்தால் யாராலையுமே அசைக்க முடியாது அப்படிங்கிற இடத்துல மூல நட்சத்திரம் இருக்கும். மூல நட்சத்திரம்னாவே தெய்வ பக்தி அதிகமாகவே இருக்குங்க. சின்ன வயசுலேயே ஏதாவது இந்த கோயிலுக்கு போனால் சுத்தம் பண்ணுறது, கோயில் சார்ந்த பணிகள் ஈடுபடுறது, இதெல்லாமே இருக்கும். பக்கத்தில் கோயில் இருந்தால் அந்த விளக்கு போடுறது, கோயிலை சுத்தம் பண்ணி பராமரிப்பு பண்ணுறது, இந்த மாதிரியான அமைப்பெல்லாம் மூல நட்சத்திரம் இருக்குங்க. மூல நட்சத்திரம் இருக்கிறவங்களுக்கு வீட்டில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெருமாள் கோயிலோ, சிவன் கோயிலோ, காவல் தெய்வமான கருப்புச்சாமி கோயிலோ, இப்படி இந்த 3ல் ஏதாவது ஒரு கோயில் கண்டிப்பாக மூல நட்சத்திர நண்பர்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயோ அல்லது அவங்க தோட்டத்துலேயோ கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் மூல நட்சத்திர நண்பராக இருந்து இந்த மாதிரி கோயில் உங்கள் வீட்லேயோ வீட்டுக்கு பக்கத்துலேயோ இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் மூல நட்சத்திர நண்பர்கள் தோட்டத்தில் குடியிருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும், தோட்டத்துலேயோ அல்லது தோட்டம் சார்ந்து இந்த மலையோரங்கள் குடியிருக்கக்கூடியோ, அதாவது இயற்கை சார்ந்த இடத்துல குடியிருக்கக்கூடிய அமைப்பு மேக்சிமம் இருக்குங்க. மூல நட்சத்திரம்னாவே கம்பீரம்ங்க. கம்பீரத்துக்கு இன்னொரு பெயர் மூல நட்சத்திரம்னு சொல்லலாம். தன்னோட பேச்சால் எல்லோரையும் திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய குணம், அந்த ஒரு போல்ட்னஸ் மூல நட்சத்திரத்தில் இருக்கும். எதுக்கால் நிற்கிறவங்கள கொஞ்சம் சற்று அப்படியே பயமுறுத்தக்கூடிய அந்த பார்வை, பேச்சு, இதெல்லாமே அருமையாக அற்புதமாக இருக்குங்க. எதையுமே யாரையுமே கரெக்டாக கெஸ் பண்ணக்கூடிய அந்த முன்னெச்சரிக்கை மனநிலைங்கிறது சூப்பராக இருக்கும். டைம் மேனேஜ்மெண்ட்டு, கடின உழைப்பு, சொல்ல காப்பாற்றுறது, நன்றி மறக்காதது, நன்றி கடனுக்காக உயிரையும் கொடுக்க தயங்காதது, இதெல்லாமே மூல நட்சத்திரத்துக்கு உண்டான ஒரு சிறப்படையாளன்னு சொல்லலாம். உதவினா ஓடி முன்னால் நின்று உதவக்கூடிய குணம் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நட்சத்திரம் மூல நட்சத்திரம். அடிப்படையாகவே இந்த குணம் இருக்குங்க. வாழ்நாள் முழுசும் இந்த குணம்ங்கிறது மாறவே மாறாது. மூல நட்சத்திரக்காரர்கள் தனித்துவமானவன்னு சொல்லலாம். அது எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் சரி,
யாருக்கிட்ட வேலை செஞ்சாலும் சரி அது ரொம்பவுமே தனித்துவமாக இருக்கும். அவங்க வேலை செய்கிற ஸ்டைலு, அதை வந்து முடிவெடுக்கக்கூடிய திறனெல்லாம் பார்த்தா பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குங்க. என்ன தொழில் பண்ணாலுமே அதில் சக்ஸஸ் பண்ணுவாங்க, அதில் வெற்றியும் பெறுவாங்க. ஓயாமல் உழைக்கக்கூடிய குணம் இருக்கும். தான் செய்யும் வேலைக்காக நேரங்காலம் பார்க்க மாட்டாங்க. நேரங்காலம் பார்க்காம உழைக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம்னா மூல நட்சத்திரக்காரங்களுங்க. மற்ற எல்லா ராசியும் இல்லாத ஒரு இரக்க குணம் மூல நட்சத்திரக்காரர்கள்ட்ட அதிகமாகவே இருக்குது. குடும்பத்தின் மேலே அசைக்க முடியாத ஒரு பாசம் கொண்டவங்க. கோபம் வரும்போது சத்தம் போட்டு பேசுவாங்க. மற்ற நேரத்தில் பார்த்திங்கன்னா இருக்கிற இடம் தெரியாமல் அமைதியான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய நட்சத்திரத்தில் முதன்மையானது மூல நட்சத்திரம். எவ்வளோ உயர போனாலும் சரி, ஒரு பந்தா இல்லாத வாழ்க்கை, ஒரு எளிமையான வாழ்க்கை யார்கிட்ட பார்க்க முடியும்னா மூல நட்சத்திர நண்பர்கள்ட்ட நிறையா பார்க்கலாங்க. இந்த மாதிரி எவ்வளவோ சிறப்பு மூல நட்சத்திர நண்பர்கள்ட்ட இருக்குது. ஆனாலுமே மூல நட்சத்திரம்னு வந்துட்டால் கேட்டாவே ஜனங்களுக்கு வயிற்றில் ஒரு புளி கரைக்கிற மாதிரி ஆகி போயிடுதுங்க. மூல நட்சத்திரத்தில் பிறந்து ஒரு பெண்ணையோ ஆணையோ திருமணம் பண்ணால் மாமனார் மாமியாருக்கு ஆகாது அப்படின்னு இடக்கமுழக்கா சொல்லிட்டு போயிட்டாங்க. இந்த வதந்தியில் எந்த உண்மையுமே இல்லைங்க. இப்படி உண்மையே இல்லாத ஒரு அபாண்டமான ஒரு கருத்து எப்படி வந்துச்சு மூல நட்சத்திரம் மேலே? தயவு செஞ்சு எல்லாரும் தெரிஞ்சுக்குங்க. மூல நட்சத்திரத்தில் முதல் பாதம் நவாம்சத்தில் மேசராசியில் இருக்கும். மேசம்னாவே சூரியன் உச்சம் பெறும் ராசின்னு சொல்லலாம். ஒரு பெண்ணுக்கு திருமணமானதுக்கு அப்புறம் சூரியன் அப்படிங்கிறது மாமனாரை அடையாளம் காட்டுங்க. ஒரு பெண் மருமகளாக ஒரு குடும்பத்துக்கு போகும்போது குடும்பத்தோட பொறுப்பு ஏதோ ஒரு வகையில், ஏதோ ஒரு காரணத்தில், ஏதோ ஒரு சூழ்நிலையில் குடும்பத்தினுடைய பொறுப்பு நிர்வாகம் அப்படிங்கிறது, கணக்கு வழக்கு பார்க்குறது, இது எல்லாமே அந்த பெண்ணுக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுரும். ஆனால் உயிரை எடுக்கும் அப்படிங்கிறது இதில் எந்த அர்த்தமும் இல்லை, உண்மையும் இல்லை. கிராமத்தில் அதிகாரத்தை, கௌரவத்தை, பதவியை வந்து உயிருக்கு மேலே நேசிப்பாங்க. அந்த பதவிக்கு என்ன விலை கொடுத்து கூட அந்த பதவியை வாங்கி அது ஒரு கௌரவமாக வாழ்வாங்க. பழைய சினிமாவில் நிறையா நாம் பார்த்துருப்போம். ஸோ குடும்பத்தில் அதிகாரம், கௌரவ பதவி அப்படிங்கிறது ஒரு குடும்ப தலைவனுக்கு அந்த வீட்டை அடக்கி ஆள்றது, நிர்வாகம் பண்ணுறது, எல்லாத்தையும் மிரட்டி உருட்டி வேலை வாங்குறது, இது எல்லாமே வீட்டில் இருக்கக்கூடிய இந்த பெரியவங்களுக்கான ஒரு தனி தன்மைன்னு சொல்லலாம். அது மெயினாக கிராமத்து சைடில் இந்த கௌரவம் அப்படிங்கிறது உயிருக்கு நிகராக பார்க்கக்கூடியது. இந்த கௌரவம் குறைஞ்சது அப்படின்னா புலம்பிகிட்டே இருப்பாங்க, எனக்கு வரக்கூடிய அந்த பதவி, எனக்கு அந்த பேர் போயிடுச்சு, புகழ் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்படிப்பட்ட மருமகனோ மருமகளோ அந்த பொறுப்பை எடுத்துக்கும் போது அவங்களுக்கு கௌரவ குறைச்சல் ஆகி போயிடுது. இந்த கௌரவ குறைச்சலை ஆகி போச்சுன்னு நினைக்காம பெருமைப்படணும். என்னுடைய கஷ்ட நஷ்டத்தை மருமகனோ மருமகளோ ஏற்றுட்டாங்க அப்படின்னு பெருமைப்படணுமே தவிர வேதனைப்படக்கூடாது. மாமனார் கௌரவ பிரச்சனையை குடும்பத்தில் எப்படி சொல்ல முடியும்? ஸோ நம்ம முன்னோர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு சூப்பராக ஒரு பிளான் போடுறாங்க. அப்போது இந்த மூல நட்சத்திர பையனையோ பொண்ணையோ வீட்டுக்கு கொண்டு வந்தால் மாமனாருக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க. கட்டிட்டு வந்தால் மாமனார் மாமியாருக்கு ஆகாது அப்படின்னு சொல்லும்போது உயிரை விளை வச்சு இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணுவாங்களா? ஸோ யார் அந்த பொண்ணை கட்டுவா? இதை சொல்லியே மூல நட்சத்திரத்துக்கு கல்யாணம் நடக்குது அப்படிங்கிறத தாண்டி கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸை ஓடி போகிற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு மாயை கிரியேட் பண்ணி வச்சுட்டாங்க. சத்தியமான உண்மை என்னென்னா மூல நட்சத்திரம் ஒரு அற்புதமான நட்சத்திரம், குடும்பத்திற்கு பலம் சேர்க்கக்கூடிய நட்சத்திரம். ராமபக்தன் அனுமான் மூல நட்சத்திரம் இருந்ததுனால தான் ராமபிரானுக்காக அந்த ஒரு துணிவான நட்பு, நேர்மை, வீரம், விவேகம் இதெல்லாம் வச்சுட்டு இலங்கைக்கு போய் ஒரு தூதுவனாக போய் சீதையை சந்தித்து ராமபிரானுக்கு உதவி செஞ்சு அந்த ராமாயண காலத்தில் மிகப்பெரிய உதவியாக இருந்தது இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்த அந்த மாபெரும் வீரனாக கருதப்பட்ட ஆஞ்சநேயர் தான். ஒவ்வொரு நட்சத்திரமே நம்மளோட உடம்பு அமைப்பில் ஒவ்வொரு பகுதியை சுட்டி காட்டுங்க. அப்படி பார்க்கும்போது மூல நட்சத்திரம் நம்மளுடைய மூலாதார பகுதியை சொல்லுது. இந்த மூலாதாரம் அப்படின்னா என்னன்னு பார்த்தா நம்ம உடம்புல இருக்கிற 7 சக்கராசில் வரக்கூடிய ஒரு முதல் மற்றும் முதன்மையான சக்கரத்தை குறிக்குது. இந்த மூலாதார சக்கரம் ஒழுங்காக வேலை செஞ்சால் தான் உடம்புல இருக்கிற மற்ற எல்லா சக்கரமுமே கரெக்டாக செயல்படும், சிறப்பாக இருக்கும். இது மூல நட்சத்திரத்துக்கு மட்டும் இல்லை, எல்லா ராசி நட்சத்திரத்துக்குமே நண்பன் மூல நட்சத்திரம். இந்த மூல நட்சத்திரம் இல்லாமல் யாராலையுமே சிறப்பாக செயல்பட முடியாது. அப்படிங்கிறதுக்கு இந்த 7 சக்கராவில் முதல் சக்கரா மூலாதார சக்கரா, அது மூல நட்சத்திரத்துக்கான ஒரு சக்கரம்னு சொல்லலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது எல்லாத்தோட உடம்புலையுமே அந்த மூல நட்சத்திரத்தினுடைய ஒரு தாக்கம் இருக்கத்தான் செய்யுது. இந்த ஒரு அற்புதமான உதாரணமே போதும் மூல நட்சத்திரத்தினுடைய பெருமை, சிறப்பை விவரிக்க. ஆனால் மூல நட்சத்திரம் கேது அப்படின்னு சொல்லக்கூடிய நிழல் கிரகத்தினுடைய கீழே வரதுனால அதை ஒரு தோஷமான நட்சத்திரம்னு சொல்லி அந்த மூல நட்சத்திரத்தினுடைய லைஃபையும் எல்லாம் கெடுத்துட்டாங்கன்னு சொல்லலாம். அதுவுமே பாருங்கள், மூல நட்சத்திரம் 1, 2, 3 பாதம்னா மாமனாருக்கு ஆகாதாமா, கேட்டை 2, 3, 4 பாதம்னா கணவரோட அண்ணனுக்கு ஆகாதான்,
விசாகம் 4ஆம் பாதம்னா கணவரோட தம்பிக்கு ஆகாதான். ஆயில்யம் 2, 3, 4 பாதம் வந்து மாமியாருக்கு தோஷம்னு சொல்லி இப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே ஒன்று சொல்லி வச்சா இந்த நட்சத்திரக்காரங்கள்லாம் எப்படி ஒரு கல்யாணம் காட்சி பண்ணி குடும்ப வாழ்க்கையிலிருந்து நிம்மதியாக கல்யாணம் ஆயிடுதுன்னு வைங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஏதாச்சும் வீட்டில் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை அசம்பாவிதம் அப்படின்னா, உன்னை கட்டிட்டு வந்து அப்படி ஆகிப்போச்சு அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை முதன்மையாக வந்து நிற்கும். அது வந்து அந்த ஒரு பெண்ணுக்கோ பையனுக்கோ வாழ்நாள் முழுசுமே உடம்புல மனசில் உடலளவில் மனதளவில் ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தி ஒரு குற்ற உணர்ச்சியோடவே அவங்க வாழ்ந்துட்டுருக்குறாங்க. ஸோ இதையெல்லாம் விட்டு தள்ளுங்க. அதாவது ஒவ்வொரு மனிதனுமே பிறக்கும் போதே அவனுடைய இறக்கும் தேதியுமே வந்து முடிவு பண்ணி வச்சுட்டாங்க அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரிந்த கருத்து. ஆனால் இதை வந்து மூல நட்சத்திரம் வந்துட்டு வீட்டுக்கு வந்து மருமகளாக கூட்டிகிட்டு வந்துட்டா இந்த கருத்தை நான் மறந்துடுறோம். உன்னாலதான் இப்படி ஆச்சு அப்படிங்கிற அந்த ஒரு கருத்து ரொம்பவுமே அவங்க வந்து மனதளவில் பாதிப்பு ஏற்படுத்துங்க. மூல நட்சத்திரத்தோட சிறப்பை புரிஞ்சிட்டாவே பழைய பழமொழியை வந்து யாருமே நம்ப மாட்டாங்க. அதோட மூல நட்சத்திரத்தை எந்த சூழ்நிலையிலையுமே தவறாக பேசவும் மாட்டாங்க, யாருக்கிட்டையும் வந்து சொல்லவும் மாட்டாங்க, நல்லா பார்த்துக்குவாங்க. இதனால தான் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஏராளமான சகோதர சகோதரிகள் ஒரு சரியான நேரத்தில் காலத்தில் கல்யாணம் கைகூடாமல் ஒரு வயது தாண்டி இன்றைக்குமே எல்லாம் அந்த மேரேஜுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னா அது இந்த மாதிரியான ஒரு கட்டுக்கதைகள் தான். ஒரு 90% பெற்றோர்கள் தன்னுடைய மகளுக்கு மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்கள தங்களோட மருமகளாக நீங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு வரும்போது அவங்களுடைய வாழ்க்கை மற்றவங்களோட ரொம்ப சிறப்பாக மாறுங்க. மூல நட்சத்திரத்தை வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொண்ட அந்த வாழ்க்கை துணை எல்லாத்துலேயுமே வெற்றி அடைவாங்க, பெயர் புகழ் அடைவாங்க. அப்படிங்கிறது ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை மட்டும் இல்லை, அசைக்க முடியாத உண்மை. ஒரே நட்சத்திரத்தில் பிறந்தவங்க திருமண பந்தத்தில் இணைக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு ரூல்ஸ் இருக்குது. ஆனால் இது வந்து மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அப்படி கிடையாது. மூல நட்சத்திரம் டு மூல நட்சத்திரம் நீங்கள் மேரேஜ் பண்ணி வச்சிங்கன்னா வாழ்க்கை சிறப்பாக இருக்குன்னு சொல்லி ஜோதிட சாஸ்திரங்கள் சொல்லுதுங்க. ஆனி மாதம் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அரசனுக்கு இணையான யோகம் பெறுவாங்க அப்படிங்கிறது ஒரு விதி இருக்குது. ஆனி மாதத்துக்கு அப்புறம் மூல நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய நண்பர்கள் எதிரிகளை வந்து நிர்மூலமாக்கிடுவாங்க, எதிரிகள் இல்லாமல் இருப்பாங்க, எதிரிகள் இல்லாமல் வாழ்வாங்க அப்படிங்கிறதுமே ஒரு ஜோதிட பழமொழி இருக்குங்க. பண்டைய கால ஜோதிட நூல்களில் புலிப்பாணி சித்தரோட ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆணி மூலம் அரசாலும் பின் மூலம் நிர்மூலம் அப்படின்னு தான் எழுதி வச்சிருக்காரு. அதாவது ஆணி மூலம் அரசாலும் பின் மூலம் நிர்மூலம், இதுதான் வந்து டாபிக்கு. இந்த உண்மையான கருத்தை நம் முன்னோர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, வயதுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய வயதுக்கு மூத்தனுடைய அதிகாரம் பதவி பறிபோகக்கூடாது, அந்த ஒரு மூல நட்சத்திரம் வந்தால் இதெல்லாம் நடக்குங்கனால எதுக்கு அப்படி ஒரு மேரேஜ் பண்ணணும் அப்படிங்கிறனால என்ன எழுதி வச்சுட்டாங்கன்னா, ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம்னு எழுதி வச்சுட்டாங்க. பின் மூலங்கிறது பெண் மூலம் ஆகிப்போச்சு. ஸோ அதனால் மூல நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் இதனால் நிறையா பாதிப்படைகிறதுக்கு இந்த ஒரு சொல் வழக்குங்கிறது தவறானதாக போனதுனால எல்லாம் கஷ்டப்படுறோம். இந்த தவறான ஒரு பழமொழி கருத்து தான் இன்றைக்கி ஊருக்கு ஊர் மூல நட்சத்திர நண்பர்கள் சிரமப்படுறதுக்கு, மேரேஜ் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணமாக இருக்குங்க. ஸோ மூல நட்சத்திரம் தோஷமானது இல்லை. ஒருவேளை அதை தோஷம்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, இல்லாத ஒன்றை நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, தினமுமே காலையில் பக்கத்தில் இருக்கிற விநாயகருக்கோ, நீங்கள் ஆஃபீஸ் போகும்போது போகிற வழியில் இருக்கக்கூடிய விநாயகருக்கோ ஒரு அருகம்புல் 2 பிச்சோ அல்லது சும்மா போய் நின்று விநாயகரை வழிபாடு பண்ணிட்டு போனீங்கன்னா, உங்களுக்கு தோஷம் இருக்குன்னு நம்பிட்டு இருக்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த நம்பிக்கை சரியாயிரும். அதே போல் கோயில் கட்டுறதுக்கு நிதி உதவி, கோயிலில் இந்த கம்பம் நடுவிழா நடக்கும், அது அந்த கொடிமரம் இதெல்லாம் வைக்கக்கூடிய செலவுக்கு நீங்கள் வந்து பணம் கொடுங்க, அந்த செலவை நீங்கள் ஏற்றுக்குங்க. இதெல்லாம் ஒரு திருப்திக்கு தான். ஆனால் மூல நட்சத்திரம் தோஷமானது இல்லை, ஒரு திருப்திக்காக நீங்கள் இதெல்லாம் பண்ணலாம். இதெல்லாம் நம்ப மாட்டேன், கோயிலாக போய் தான் நான் பரிகாரம் பண்ணுவேன் நீங்கள் நினச்சிங்கன்னா என்ன செய்யணும், நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயில், சிவ ஆலயம், இதுக்கெல்லாம் வந்து அடிக்கடி போயிட்டு வாங்க. இந்த மூல நட்சத்திரம் பற்றிய தோஷங்கள் இல்லாத தோஷம் விலகும். ஆனால் தோஷமே இல்லை அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்குங்க. இது ஒரு மன ரீதியான ஒரு நம்பிக்கை திருப்தி அப்படின்னு சொன்னால் அந்த கோயிலுக்கு போகிறது, பரிகாரம் பண்ணுறது இதெல்லாமே நீங்கள் செய்யலாம். மற்றபடிக்கு மூல நட்சத்திரம் அப்படிங்கிறது ஜாதகமே பார்க்க தேவையில்லை அப்படின்னு சொல்லியுமே ஒரு கருத்துக்கள் இருக்குது ஜோதிடத்தில். ஒரு மூல நட்சத்திர சகோதர சகோதரிகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை மட்டும் இல்லை, அவங்க சாதிக்கிறதுக்கான வாய்ப்பை நிச்சயமாக கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு மூல நட்சத்திரத்துக்கான ஒரு பொது பலன் தான். உங்களுடைய திருமணம் சார்ந்து நீங்கள் முடிவெடுக்கணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை அவசியமாக உங்களோட ஜோதிடத்தை கொடுத்து கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணிக்கங்க. இந்த பதிவு நிச்சயமாக ஒரு பயனுள்ளதாகவும் மூல நட்சத்திரத்துக்கான ஒரு வழிகாட்டுதலாகவும் இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கங்க.
இந்த பதிவு பற்றி உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். மூல நட்சத்திரத்தில் நீங்கள் எத்தனையாவது பாதத்தில் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அதையுமே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கக்கூடிய மூல நட்சத்திர நண்பர்கள் அவசியம் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நாம் மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.